ஹாய் எல்லாத்துக்கும் குட் மார்னிங். ஸோ இன்னைக்கு வந்து ஆடி 18. ஸோ எல்லாரும் பெருகி இன்னைக்கு டே போல என்னைக்கும் ஹாப்பியா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். ஸோ இன்னைக்கு வந்து கடைக்குள்ள போந்தங்காட்டி ஒரு விஷயத்த நான் இது பண்ணினேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்தோட வாசல்லையும் கோலம் மஞ்சள் எல்லாத்தையும் போட்டு வாசல் வலிச்சு வச்சிருக்காங்க. நம்ம கடை வாசலை மட்டும் பார்த்தீங்கன்னு இங்க இருங்க, ஈரோட்ல எந்த நோம்பியும் விட்டு வைக்கிறது இல்லை. எல்லா நோம்பியும் வந்து ஃபுல்லா வலிச்சு அழகா நீட்டா வச்சிருக்காங்க. ஆனா நம்மளோட கடைய சரி அப்படியே இருந்தாலும் தண்ணி ஊத்தினாச்சு கழுவுவோமே அப்படின்னு இந்த புத்திக்கு வந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் கடை அந்த பக்கம் இருக்கிற கடையிலலாம் எல்லா கடையிலயும் நான் வலிச்சிருவேன். இந்த வாட்டி மட்டும் ஏன் கையுமா வலிக்கலன்னா, ஸோ எல்லாமே ஐப்ரோஸ் நேற்று கஸ்டமர் வந்தவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் சரிங்களா. ஏகப்பட்ட கஸ்டமர் ஐப்ரோஸ்க்கு என்னால் நைட்டு 9 மணிக்கு தான் கரெக்டாக ஃபேஷியலே முடித்தேன் சரிங்களா. அதுக்கு நடுவில் ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் வீடியோஸும் போட்டுட்டு இருக்கேன். வீடியோஸ் வந்து ரீச்சே ஆகலைன்னா கூட சரி, நாளைக்கு நம்மளோட மெமரிஸா இருக்கட்டும், நம்ம குட்டி குட்டி சேட்டைகள் பண்ணி வைப்போம்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட காட்டணும்னு நினைக்கிறேன். இந்த கடையில பிள்ளைங்க ஸ்கூல் போயிட்டு வந்து உட்காருதுங்க பாத்தீங்களா வாசல்ல. அந்த பிள்ளைங்க இந்த கஷ்டப்பட்டு இந்த செடியை வளர்த்தி வச்சிருந்தாங்க. இந்த செடியை ஃபுல்லா பிச்சு விளையாடு. பிளாஸ்டிக் மாதிரி இருக்கு அதோட இலை, அதனால ஃபுல்லா பிச்சு வச்சிருக்காங்க. மரத்தை மட்டும் விட்டு வச்சுட்டு போயிருக்கிறாங்க. இல்ல பிள்ளைங்களா இல்ல வேற என்னமோன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. சத்தியமா எனக்கு கோபம் வருது இந்த பிள்ளைங்க மேல. எல்லா செடியும் வந்து இந்த பக்கம் இருக்கிற செடின்னு காப்பாத்தி வைக்கலான்னு பார்த்தா இது மேல மட்டும் தான் துளிர் வச்சிருக்கு. கீழே இருக்கிறது எல்லாம் புடிங்கிருச்சுங்க. உள்ள ஒரு செடி வச்சிருக்கேன், அந்த செடியும் அப்படிதான். இந்த பிள்ளைங்க என்ன பண்ணுதுன்னா, இங்க வந்து உட்காடுறாங்க இல்லையா, குட்டி பிள்ளைங்களாம் உட்காந்துருந்தாங்க, பிடிச்சிருக்கு. அது நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. கடைக்குள்ள உட்காரும் போது அவங்க அம்மாவுக்கு கொஞ்ச நேரம் ஐப்ரோ எடுக்க விடும் போது சரி அதனால பண்ணிட்டுமே நம்ம இது பண்ணிருப்போம். அடுத்து ஒரே ஒரு செடியை மட்டும் மக்கள்கிட்ட இருந்து காப்பாத்தி வச்சிருக்கிறது வந்து இந்த ஒயிட் கலர் தான். ஸோ எல்லாம் சூப்பரா வளர்ந்துருக்கு. ஸோ இது யாருன்னு பாருங்க. இது வந்து புருஷன் பெருசா இருக்கிறது, இந்த பக்கம் இருக்கிறது கொண்டாட்டி. அழகா இருக்குல்ல. ஸோ இந்த விஷயத்த உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ போர்டெல்லாம் தூக்கி வெளியே வச்சுட்டு இன்னைக்கும் வந்து நம்மளுக்கு ஆடி 18 கடைக்கு வந்துருவீங்களான்னு நேற்று நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தீங்க. ஆமாங்க, ஆடி 18 மித்த நாள் என்ன, எல்லா நாளும் நம்மளுக்கு ஒரே நாள் தான். வெளியே வந்தேன். அப்புறமேட்டு வந்து நேற்று ஃபேஷியல் பண்ணதெல்லாம் கொண்டு போய் துவைச்சு கொண்டு வந்துட்டேங்க. நேற்று நம்ம கடையில வந்து டீ போடல, அதனால டீ பாத்திரம் இங்க இல்ல. இல்லைன்னா டீ பாத்திரம் இருக்கும், டீ பாத்திரமும் சேர்த்து விளக்குற மாதிரி இருக்கும். நம்ம அரண்மனைக்குள்ள வந்தாச்சு. ஃபுல்லாமே பெட் எல்லாம் கிளீன் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து ப்ராடக்ட் வந்து ஃபுல்லா ஸ்டாக் அவுட் ஆயிட்டு இருக்குது. ஸ்டிக்கர் எல்லாமே காலி. அதையுமே மழை பெஞ்சிட்டு இருக்கறதுனால இப்போதைக்கு ரெடி பண்ண முடியுமான்னு தெரியல. அதுவும் இது வந்து நம்மளோட ரோஸ் ஜெல், பப்பாயா ஜெல்லுங்க. ஸோ இப்போ வந்து நியூவா நம்ம லான்ச் பண்ணது. ஸோ செம்ம ஒரு இதா இருக்கு பாருங்க. இருங்க, நான் டைபேட்ல வச்சு யூஸ் பண்ணி காட்டுறேன். காட்டு மல்லிகை பூத்திருக்குது காதலா காதல். எடுத்துட்டு வந்துட்டேன். நம்மளோட ப்ராடக்ட் ஃபுல்லாமே இங்க இருக்கு பாருங்க. ஸோ இப்போ வந்து நான் இதை அப்ளை பண்ணி காட்டுறேன். செம்ம ஜில்னஸா இருக்குங்க. ஒரு நைட் கேர் ரொட்டீன் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறவங்க கூட இந்த ஜெல்லை யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து நான் 50 rupees தான் கொடுத்துட்டு இருக்கேன். இப்போ மட்டும் தான் 50 rupees கொடுக்குறேன்.
மறுபடியும் நீங்க கேட்டீங்கன்னா தர மாட்டேன். செம்ம ஜில்னஸா இருக்கும். இருங்க, எனக்கு வந்து சங்குப்பூ ஜெல்லு இந்த மாதிரி ஜெல்லெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த ரோஸ் பெட்டுறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, பன்னீர் ரோஸ்க்கு. ஸோ உங்க யாருக்காச்சும் வேணும்னா இங்க இருக்க பாருங்க நம்மளோட ப்ராடக்ட்ல. ஸோ எல்லாமே ஹோம்மேட் ப்ராடக்ட் தான். இது இல்லாம நம்ம கிட்ட வந்து விட்டமின் சி சீரம்ஸ் இருக்கு. அது இல்லாம வந்து இன்டேக் எடுத்துக்கிறது வந்து இப்போ வந்து சத்து மாவு கஞ்சி இந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து சத்து மாவு பேக்கு இந்த மாதிரிலாம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் வந்து ஏபிசி ஜூஸ், ஏபிசி வந்து பால்ல மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இந்த மாதிரி ஃபுல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ யாருக்கெல்லாம் வேணுமோ ஸோ எல்லாரும் பை பண்ணிக்கோங்க. இங்க ஒரு பிம்பிள் வந்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜெல் போட்டு அப்படியே அமைங்கிருச்சுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா ஜில்னஸ் இருக்கு. ஒரு பிரைமர் யூஸ் பண்றோம் இல்லையா, அந்த மாதிரிதான் இருக்கு. சரிங்களா, இதை நான் கண்டினியூஸா யூஸ் பண்ணுவேன். அடுத்து வந்து நம்மளோட சன்ஸ்கிரீன் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு மேலேயே நான் அப்ளை பண்ணிடுவேன். இந்த அளவுக்கு எடுத்தா போதுங்க. இது வந்து ஆரஞ்சு பழம், அது ரோஸ். வேற லெவல்ல ரெண்டுமே வந்து ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கறது. பிரைட்டன் அப்படின்னு வேற லெவல். கைமா தான் வேற லெவல். நான் வந்து ஃபர்ஸ்ட்லாம் வந்து இந்த ஃபேர் லவ்லி எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து நான் எதுவுமே யூஸ் பண்ணது இல்லைங்க. ஏன்னா எனக்கு வந்து பிடிக்காது. சின்ன வயசுல இருந்து ஒரு யாராச்சும் பெரியவங்க இருந்து இது யூஸ் பண்ணுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா பரவாயில்ல. இப்ப வந்து நான் கிட்ட வந்து காட்டுறேன் பாருங்க, அவ்வளோ ஒரு பிரைட்னஸா இருக்கும். அவ்வளவுதாங்க, சன்ஸ்கிரீன் போட்டுட்டேன். இப்ப சாயந்தரம் வரைக்கும் நான் இதே ஃபீல்ல தான் இருப்பேன். மதியானம் ஃப்ரெஷ் அப் ஆனா மறுபடி இதே ரொட்டீனை தான் ஃபாலோ பண்ணுவேன். சோ இந்த ரொட்டீன் உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்க. எல்லாமே நம்ம சலக்குட்டீஸ் தான். சோ எனக்கு என்னைய பிரைட்டன் பண்ணி கொடுத்தது என் கஸ்டமர், என்னைய பாசிட்டிவா நினைக்கிறது. சோ என் கஸ்டமர் யூஸ் பண்ணிட்டு வேற லெவல்ல இருக்குன்னு வந்து சொல்றது எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. அதே மாதிரி நம்ம கிட்ட காஜலும் இருக்குங்க. நான் காஜல் போட்டேன்னா எனக்கு வந்து இங்க அப்படியே ஒரு பிளாக் ஆயிருதா, அதனாலதான் நான் வந்து காஜல் போடாம இருக்கேன். ஆனா சம்டைம் வீடியோஸ்க்கு மட்டும் நான் காஜல் போடுவேன். சரிங்களா, வேற லெவலா. இப்படியே போயிட்டு நம்ம போர்டெல்லாம் தூக்கி வெளியே வச்சு எல்லாம் கழுவி விடுவோம். ஏன்னா பயங்கர சோம்பேறித்தனமா ஆயிரும். ஒரு ஃபெஸ்டிவல்னா எல்லாரும் வீட்டுல இருப்பாங்களா, நம்மளோட வேலை என்ன, நம்மளுக்கிட்ட வந்து குடுப்பனையே கிடையாதுங்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து எப்பயுமே இந்த வேலை அந்த வேலை அதை செய்யணும் இதை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி போயிட்டே இருக்கும். சோ இப்போ வந்து இந்த விலாகை இதோட முடித்து விட்டு இதெல்லாம் தூக்கி வெளியே கடாசி விட்டு காயுமா வந்து உங்களுக்காக மறுபடியும் நெக்ஸ்ட் ஒரு வீடியோ போடுறேன் ஈவினிங்குள்ள. இதோட எல்லாத்துக்கும் ஆடி 18 நல்வாழ்த்துக்கள். சோ இன்று போல் என்றும் நீங்க ஹாப்பியா இருக்கணும்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம். முருகனை வேண்டிக்கோங்க. முருக பக்தர் எத்தனை பேர் இருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. சோ வெரி 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 நைஸ் டே. சோ எல்லாரும் இன்னைக்கு லீவ் போட்டிருக்காங்க, நம்ம மட்டும் கடை திறந்திருக்கோம். இதுவே நம்மளுக்கு வந்து ஒரு மாசம் இன்றைய இருக்கும்னு நினைக்கிறீங்க. சோ ஓகே,
நம்மளோட ஃபேஸ் பேக் வந்து வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க. நம்மளோட ப்ராடக்ட் வேணுங்கிறவங்க எல்லாரும் ஸோ இந்த இடத்துல இருக்கு. ஸோ டக்கு 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 டக்குன்னு ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஸோ டாட்டாங்க எல்லாத்துக்கும் பாய் 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 பாய். நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஈவினிங்குள்ள வரும். பாய் உறவுகளே.